வெல்கம் டு நாதஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாத நோய். இதை பிரெயின் அட்டாக்னு சொல்லலாம். எப்படி இதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டாலோ இல்லை இரத்த குழாய் வெடித்து இரத்த கசிவு ஏற்பட்டாலோ அதை பிரெயின் அட்டாக்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இது வரத்துக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகைப்பழக்கம், மது பழக்கம், டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாகிறது. அதுக்கடுத்து உடல் பருமன், ஓவர் வெயிட், தூக்கமின்மை, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதாவது லேசினஸாக சோம்பேறித்தனமாக இருக்கிறது. இது எல்லாமே ஸ்ட்ரோக் வரத்துக்கான முக்கிய காரணங்கள். உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியும். அதற்கான அறிகுறிகள் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதற்கான ஒரு ஹிண்ட் வேர்டு தான் பி ஃபாஸ்ட், அதாவது BEFAST. பி ஃபாஸ்ட்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பி ஃபார் பேலன்ஸ், பேலன்ஸில் தடுமாற்றம், அதாவது நடக்கும்போது தள்ளாட்டம் ஏற்படுறது, திடீர்னு தலை சுத்துறது, உங்களால் ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்க முடியல, உங்கள் பேலன்ஸ் பயங்கரமாக தள்ளாட்டமாக இருக்குது அப்படின்னா இது ஸ்ட்ரோக்குக்கான முதல் அறிகுறி. அடுத்து இ ஃபார் ஐஸ், அதாவது ஒரு சிலருக்கு திடீர்னு கண் மங்களா தெரியும், ஒரு சிலருக்கு டபுளாக தெரியும், ஒரு சிலருக்கு கண் பார்வை சுத்தமாக திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண் பார்வையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுவும் ஸ்ட்ரோக்குக்கான அடுத்த அறிகுறி. எஃப் ஃபார் ஃபேஸ், அதாவது முகத்தில் ஃபேஷியல் ரூப் இருக்கும், முகம் திடீர்னு ஒரு பக்கம் கோணலாக போயிடும். இட் இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் சைன். ஸோ இமீடியட்டாக இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஏ ஃபார் ஆர்ம்ஸ். ஸ்ட்ரோக் மூளையை அட்டாக் பண்ணும்போது அதோடைய வேலையை முதல்ல கையோடைய நரம்புகளில் தான் காட்டும். ஃபஸ்ட்டு உங்களால் கை தூக்க முடியாது. ஃபைன் மூமெண்ட்ஸ், மோட்டார் ஆக்டிவிட்டி இது எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கையோடு சேர்த்து காலும் பாதிக்கும். இது அடுத்த அறிகுறி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் ஸ்பீச். ஸ்பீச்னா பேச்சில் தடுமாற்றம், திடீர்னு நாக்கு கொளறி பேசுறது, திடீர்னு பேச்சு வராமல் ஸ்டாப் பண்ணுறது, திக்கி பேசுறது, எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியல. இது ஸ்ட்ரோக்குக்கான அடுத்த அறிகுறி. அண்ட் லாஸ்ட் டி, இது ரொம்ப முக்கியமானது. டி ஃபார் டைம், அதாவது டைம் டு கோ டு ஹாஸ்பிட்டல். இந்த 5 அறிகுறியில் உங்களுக்கு எந்த அறிகுறி தென்பட்டாலும் இமீடியட்டாக அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு நியூராலஜிஸ்ட்டை மீட் பண்ணணும். ஏன்னா இந்த 4 மணி நேரம் உங்களுக்கு கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் டைமில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயினை நீங்கள் ரெக்கவர் பண்ணிட முடியும். அடுத்து ரெக்கவரி. மூளையில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரோக்குடைய பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் உடலில் பாதிப்புகள் ஏற்படும். சப்போஸ் உங்கள் மூளையில் இருக்கிற மெயின் ரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக டிசபிலிட்டி இருக்கும். அது பாதிப்புக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு சிவியர் டிசபிலிட்டி, மாடரேட் டிசபிலிட்டி, மைல்ட் டிசபிலிட்டின்னு அந்த டிசபிலிட்டி வேரி ஆகும். ஒரு சிலருக்கு ஸ்மால் இன்ஃபாக்ட் இருந்தால் அவங்க 1 வீக்லேயே ரெக்கவர் ஆகிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு கை கால்கள் செயலிழந்துருச்சு, உங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 5 டேஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷனில் இருப்பீங்க. அடுத்து நெக்ஸ்ட் டேலேருந்து அடுத்த 6 மாதம் உங்களுக்கு க்ரூஷியல் பீரியட். இந்த 6 மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி மிக மிக அவசியம். ஃபிசியோதெரப்பியில் உங்களுக்கு கை கால்கள் செயல் இழந்துருச்சுன்னா கை காலை மடக்கி நீட்டணும். இதை டெய்லி ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 முறை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் செய்யணும்னு இல்லை, வீட்டில் இருக்கவங்களே பேஷண்ட்க்கு இந்த எக்ஸசைஸை பண்ணிவிடலாம். அடுத்த ஃபிசியோதெரபிஸ்டோடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மொபிலிட்டி எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்கள் கையில் வாக்கர் இல்லைனா ஸ்டிக் ஏதாவது கொடுத்து உங்களை கை தாங்கலாம் நடக்க வச்சு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இது உங்களுடைய ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கை காலில் இருக்கிற மூமெண்ட்ஸை அதிகப்படுத்துறதுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் கை காலுடைய ஃபங்க்ஷன்ஸ் சீக்கிரம் அதிகப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மசில் ஸ்ட்ரென்த், மசில் என்டியூரன்ஸ், அதுக்கு
அதுக்கப்புறமா வந்து கீழே விழாமல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ரெசிஸ்டட் எக்ஸசைசஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பேஷண்ட் அவங்களுடைய வேலையை தானாகவே செய்துக்கிறதுக்கு, அதாவது எழுந்து நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, குளிக்கிறதுக்கு யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம அவங்களே அவங்களுடைய வேலையை செய்யறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக உங்களால் ரெக்கவரி ஸ்டேஜ் வர முடியும். ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரப்பியோடைய பார்ட் வந்து ரொம்ப மேஜரான பார்ட். ஸோ கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் செய்யணும். அடுத்து ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை பிபி, கொலஸ்ட்ரால் எது இருந்தாலும் அதுக்கு நீங்கள் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணணும். அண்ட் தென் இது எல்லாத்தையுமே வந்து அண்டர் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். டயபெட்டிஸ் இருந்தால் அது வந்து HbA1c <7 மெயின்டைன் பண்ணணும். பிபி இருந்தால் <140 மெயின்டைன் பண்ணணும். கொலஸ்ட்ரால் இருந்தால் LDL கொலஸ்ட்ரால் <70 மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா லெவலுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உணவு, உறக்கம், உடற்பயிற்சி இது 3 ரொம்ப முக்கியம். உணவு பொறுத்தவரை நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் உறக்கம் வந்து கண்டிப்பாக 8 மணி நேரம் ஸ்லீப் வந்து முக்கியம். அதுவும் நம்ம உடம்புல இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக் வந்து 11 to 4 இந்த டைமில் கண்டிப்பாக தூங்கணும். அண்ட் எக்ஸசைசஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரெகுலராக எக்ஸசைசஸ் பண்ணால் நம்ம உடம்புல இருக்க மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணால் டயபெட்டிஸ் வராது, எக்ஸசைஸ் பண்ணால் பிபி வராது, எக்ஸசைஸ் பண்ணால் கொலஸ்ட்ரால் வராது, உங்களுடைய பாடி வெயிட் மெயின்டைன் ஆகும். ஸோ தட் நீங்கள் ஒபீஸ் ஆக மாட்டீங்க. எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஏறாது. எக்ஸசைஸ் பண்ணால் தேவையில்லாத அன்னெசசரி கெட்ட பழக்கங்களை நீங்களே வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ எக்ஸசைசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாவே வந்து உங்களுக்கு பிரெயினில் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படாது. ஸோ ஸ்ட்ரோக் இஸ் ப்ரிவென்டபிள், ட்ரீட்டபிள் அண்ட் பீட்டபிள். நன்றி.